வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை புத்தக திருவிழா 2026 நான் வாங்கிய புத்தகங்கள் தான். வழக்கம் போல கட்டப்பைகள் சேர்த்தாச்சு. 2 கட்டப்பை. இந்த வருஷம் ரொம்ப வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் என்ன 2 கட்டப்பைன்னு கேட்காதீங்க. நல்ல சொல்ல நானே காப்பாற்றினேன். அந்த வாங்கி குமிக்கிற அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் வெளில வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஒரு கட்டப்பை எனக்கானது, 1 நம்ம நண்பர்களுக்கானது. ஸோ ஜனவரி 8லேருந்து ஜனவரி 21 வரையும் சென்னை புத்தக திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்கள் யாருக்காவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பி வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு செட்டு வாங்கிட்டேன். இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு நாள் போகலாமான்னு யோசனை இருக்குது. ஒரு 10 நண்பர்களுக்கு மேலே சொன்னீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வருவேன். ஏன்னா நம்மளுக்கும் போய் ஒரு நாள் ரிலாக்ஸாக பார்க்கணும். ஏன்னா சென்னை புக் ஃபேர் நம்ம வீடியோ எடுக்கிறக்காக போகும்போது ஒரு பரபரப்பாக பார்க்க வேண்டியா இருக்குது. ரிலாக்ஸாக ஸ்டாலாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான். ஸோ அதே மாதிரி சேனலுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்பான்சர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான குறிப்பு, நிறையா நண்பர்கள் சீர் வாசகர் ஓட்டத்துலேருந்து தான் புக்கு வாங்கி அனுப்ப சொல்கிறீங்க. பட் சீரில் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள், ஓநாய்குல சின்னம், அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு புக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது. ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இன்னும் வரல. கருந்துளை வந்துருச்சு. கருந்துளை கரண் கார்கியோட வந்துருச்சு. அதே நேரம் இன்னும் 2-3 புத்தகங்கள்லாம் வரலை. ஸோ வந்துட்டு நிறைய பேர் சீர்லேருந்து தான் வரிசையாக புக் கேட்குறீங்க. மேபி வீடியோ எடிட் பண்ணி போடும்போது வந்திருக்கலாம். பட் எடுத்துக்கிட்டு இருக்க வரையும் இன்னும் வரல. இப்போ புக்ஸ் பார்த்துடலாம். முதல் புத்தகம் எனக்கு வாங்கினதெல்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். அதன் பிறகு நண்பர்களுக்கு வாங்கினது கில்கமேஸ், உலகின் மனித வரலாற்றின் முதல் காவியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேன்கா பதிப்பகத்துலேருந்து வாங்கினேன். நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. இது பார்த்தோன்னா தமிழில் கானாசு மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ கானாசுக்காக தான் வாங்கினேன். கில்கமேஸ் முதல் காவியம் அதெல்லாம் அடுத்து சரி கானாசு மொழிபெயர்த்திருக்காரு கண்டிப்பாக. ஏன்னா கானாசு உலக இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு நிறையா ஒர்க் பண்ணவர். ஸோ அவருடைய மொழிபெயர்ப்புக்காகவே வாங்கிய ஒரு புத்தகம். அடுத்தது ஒரு கவிதை புத்தகம் தான். சூது பவளம் கண்டேன் அல்லேன். ஆக்சுவலாக இது நண்பர் சந்தித்து கொடுத்தாரு. இந்தாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப கவிதை வாசிக்க மாட்டீங்கன்னா, பட் வருஷத்துக்கு ஒரு புக்கு வாசிப்பீங்கல்ல, அதில் இது இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்தாரு. ஸோ வாட்சி பார்த்தா தான் எனக்கு தெரியும். இந்த புத்தகத்தை குறித்து எனக்கு அறிமுகம் கிடையாது. அடுத்ததா இந்த புத்தகம் வந்து நண்பருக்கு வாங்கினேன். ஆனால் நான் எனக்கு வாங்கினேனே சொல்லுவேன். ஏன்னா அவர் எப்போதுமே எனக்கு ஒரு சலுகை கொடுத்துருவார். புக்கு வாங்க வாசித்து முடிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க போதுன்றவார். வரலாற்றில் கண்ணகி, மன்னர் மன்னன் அவர்கள் எழுதியது. நமக்கு வந்து பயிற்று பதிப்பகம். ஆனால் ரிதம் வெளியீடு இன்னும் நிறையா செல்லர் ஸ்டாலில் கிடைக்கும். ஸோ வாட்ச் பார்த்து தான் அனுப்ப போகிறேன். அதனால் இது என்னுடைய லிஸ்ட்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த சுதந்திரத்தை நண்பர் வருஷம் கொடுத்துருக்காரு. அதான் சொல்கிறேன், ஏன் நீ வந்து புத்தகம் வாங்கி எல்லாருக்கும் அனுப்புகிற அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு கொடுங்கன்னுவாங்க. அது மாதிரி நம்ம கேள்விப்படாத பல புத்தகங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மன்னர் மன்னனுடைய பல்லவர் வரலாறு போன வருடம் ஒரு நண்பருக்கு வாங்கி அனுப்பும்போது அந்த கேப்பில் வாசிச்சதான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன லாபங்கள்னு சொல்லலாம். அடுத்தது ஸோ ஒரு பெரிய செட்டு. நான் அந்த வருஷம் புக் ஃபேரில் சீருக்கு மட்டும் ஒரு 1000 ரூபாய்க்கு புக் வாங்குவோன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் வாங்க வேணாம் தான் நினச்சேன். பட் சுற்றிக்கி இருந்தேன். நிறைய நண்பர்களை பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்கள சரியாக பேச முடியல. ஏன்னா முதல் நாள் வீடியோ எடுத்துருந்தாலும் ரொம்ப சரியாக பேச முடியல. அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதில் ஒரு நண்பர் சத்யா திடீர்னு ப்ரோ உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம், அங்கே ஆஃபர் போட்டிருக்கேன் தெரியுமான்னாரு. என்னையா சொல்கிற ஆஃபரா அப்படின்னா நம்ம கை கால் நடுக்கமாயிருச்சு. ஆகா போய் ஏதாவது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தேன். போனதுக்கு ஒரு 2000 ரூபா காலச்சோடு பதிப்பகம் தான். அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ரேக்கை காமிச்சோன்னு அந்த இவ்வளோ புக்கு அள்ளிட்டு வந்துட்டேன். அப்படியே வரிசையாக பார்த்துருவோம். பாருங்க இவ்வளோ புக்கு. இதில் நிறையா புக்கு என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமலே வாங்கிட்டேன். ஒரு ஆர்வம், மறுபடியும் ஆஃபர்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி கை நடுக்கம் வந்துருச்சு சொல்லலாம். சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை, அம்பை அவர்கள் எழுதிய நூல். சாகித்ய அகாடமி விருது 2021 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். காலச்சோடு பதிப்பகம். அடுத்தது அயலான் வந்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த புக்கு இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னாரு. அவர் அந்நியன்னு டைட்டில் சொல்லிட்டார். ஆல்பர் கம்மியோட வந்து கிரியா பதிப்பகத்தில் அது அந்நியன்னு இருக்குது, காலச்சுவரில் அயலான்னு இருக்குது. நான் அயலான் பார்த்துட்டும் புக்கு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டேன். கடைசியில் அயலானும் நான் வாங்கினேன், அந்நியனும் நான் வாங்கினேன். பட் அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆல்பர் கெமியோட ஒரு புத்தகம், காலச்சோடு பதிப்பகம். ஒரு புளிய மரத்தின் கதை, ரொம்ப ஃபேமஸான புத்தகம். இப்போ தான் ஆஃபரில் கிடைக்கும், வாங்கியிருக்கேன். இல்லை இன்னொரு காப்பி என்கிட்ட இருக்கான்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதியது. மானசரோவர், அசோகமித்ரன் அவர்கள் எழுதியது.
ஏன்னா அசோகமித்திரனுடைய எழுத்துக்கள் அவருடைய சிறுகதையில் எனக்கு எப்போதுமே பிடிக்கும். கிட்டத்தட்ட தன் வரலாறு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா இருக்கும் சூப்பராக. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த புக்கை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காரணம் இது பாருங்கள், ரிவர்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். புக்கை வந்து இப்படி ரிவர்ஸில் பேஜ் 1னா இது 2 இது 3 அப்படி போகும். ரிவர்ஸில் இப்படியே நீங்கள் புரட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், தலைகீழாகவும் இதாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்காக தான் இந்த ஒரு புக் தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் சொல்லலாம். எல்லாம் அந்த மிஸ்டேக்கே தெரியாது, அதனால தான் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெருமாள் முருகன் அவருடைய பூனாச்சி. இந்த புக்கை நான் வாச்சிட்டேன், லைப்ரரியில் எடுத்து வாச்சிட்டேன். இந்த புக்கு வாங்கி வைக்கணும், இப்போ ஆஃபரில் கிடைக்கிதுன்னு தான் வாங்கினேன். ஏன்னா இதோட முன்னுரை இப்போவும் மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் அந்த மாதுருபாகன் பிரச்சனைக்கு பிறகு எழுதவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு திரும்பி வந்து எழுதுனா முதல் புத்தகம் இது. முன்னுரையிலே அழகாக சொல்லியிருப்பார், மனுஷங்களை பற்றி எழுதலை, விலங்கை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விலங்குகளை எழுதக்கூடியது 5 தான். அதில் நாயும் பூனையும் கவிதைக்கானது, மாடையும் பண்ணியும் தொடக்கூடாது, பெரிய பிரச்சனையாகி போகும். அதனால் அப்புறாணி ஆடு அதை பற்றி எழுதுறேன்னு தான் எழுதியிருப்பார், இன்னும் மறக்கலை. ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல், அரசியல் பகுதி இருக்கக்கூடிய ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெருமாள் முருகனுடைய ஏறு வெயில். போன வருடம் டாப் 10 புத்தகங்களை இடம் பிடித்த ஒரு புத்தகம்னு சொல்லலாம். அதாவது டாப் 10 ரீட்ஸ். ஏன்னா ஒரு நண்பர் சஜஷன் கமெண்ட் பண்ணியிருந்தார், டாப் 10 புக்ஸ்ன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய வாசிப்பில் டாப் 10, ஸோ டாப் 10 ரீட்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நான் வாசித்ததில் சிறந்த 10 புத்தகங்களில் ஒன்று போன வருடத்தில். அடுத்து தேவகாந்தன் அவர்களுடைய கலாபன் கதை. தேவகாந்தனை வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு புக் எடுக்கணும் ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் கூட டைட்டில் கரெக்டாக நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறக்காக திருப்பி உள்ள புக்கில் நான் செக் பண்ணி பார்த்தேன். நதிமேல் தனித்தலையும் சிறுபுல், அதான் நினைக்கிறேன். மறுபடியும் நதிமேல் தனித்தலையும் சிறுபுல் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சேனலில் வாசித்து வீடியோ போட்டது. அதுக்குள்ளேருந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து விபச்சாரம் தடை செய்யப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட மூலம் எங்கேருந்துன்னு எனக்கு கிடைக்கல, பட் அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். அந்த புத்தகம் தேவகாந்தனுடைய தான் அவரை தான் வாசித்தேன். அதுக்கு பிறகு ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ எடுத்திருக்கேன், பார்ப்போம். அடுத்ததா தி ஜானகிராமனுடைய உயிர் தேன். அவருடைய மோகமுல் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஃபேமஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வாசிக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்தது வண்ணன் இளவனுடைய கம்பா நதி. அவருடைய எஸ்தர் சிறுகதை வாசிச்சாச்சு, கடல் புறத்தில் வாசிச்சாச்சு. ஸோ இன்னொன்று ஏதாவது வித்தியாசம் வாசிக்கலாம் அப்படிங்கிறக்காக கம்பா நதி. அடுத்தது எம்.வி. வெங்கட்ராம் அவருடைய வேள்வி தீ. இது ஏன்னா எம்.வி. வெங்கட்ராம் பொறுத்தவரைக்கும் காதுகள் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஒரு வித்தியாசமான நாவல், காதுக்குள்ளே குரல் கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஆடிட்டரி ஹாலுசினேஷன் வாங்க, அதை மையமாக வச்சு எழுதப்பட்ட நாவல் அது. ஸோ அவருடைய எழுத்துக்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறக்காக வேள்வி தீ. அடுத்ததா 2018ஆம் ஆண்டின் மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய விருது பெற்றது திருடன் மணியன் பிள்ளை. ரொம்ப காலமாக ஒரு நல்ல புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ ஆஃபரில் கிடைக்குதே அப்படின்ட்டுன்னு டக்குன்னு வாங்கியாச்சு. அடுத்தது இது நண்பர் நமக்கு ஸ்பான்சர் பண்ணார், ஸ்டாலுக்கு போனால் எனக்கு வாங்கியிருந்த புத்தகத்தை உங்களுக்கு வாங்கிங்கன்னு சொல்லி. இங்கு பஞ்சர் போடப்படும் அராத்தோடைய புத்தகம் தான். ஸோ இதை அவர் எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு நான் வந்துட்டு சாருணி வேதா கையெழுத்து போட்டு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தேகம் சாருணி வேதா அவருக்கு தான் வாங்கினது. ஸோ அதை வாங்கும்போது எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். அடுத்தது விகடன்லேருந்து வழக்கம் போல் சிவகாமியின் சபதம். இந்த வண்ண புகைப்படங்களுக்காகவே வருஷம் யாராவது நண்பர்கள் சொல்லிடுவாங்க புக் ஃபேர் போனாலே வாங்கி கொடுத்துருங்கன்னு. ஸோ அப்படி ஒரு செட்டு மணியம் அவர்கள் வரைந்த அழகான ஓவியங்களோட இருக்கும். அடுத்து நான் இந்த காலச்சோடலாம் ஆஃபர் வந்தனால திடீர்னு வாங்கிட்டேன். நான் வாங்கணும்னு நினச்சி போன புத்தகம் இதுதான். ஒரு புத்தகம் லிஸ்ட்டில் இருந்தது, காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு. உடனே ஆகா டிஎம்கேன்றாதீங்க. காரணம் இந்த புத்தகம் வந்து நிறைய எழுத்தாளர்கள் இதில் வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க. திராவிட இயக்கங்கள் எவ்வளவு தூரம் அரசியலையும் சமூகத்திலையும் மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலான எழுத்தாளர்கள் அவங்களுமே இதில் நிறையா கட்டுரை எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் பல்வேறு அரசியல் தலைவர்கள், பல்வேறு எழுத்தாளர்கள் அவங்களுடைய கட்டுரைகளுக்காக. ஏன்னா கண்டிப்பாக திராவிட இயக்கங்கள் திமுகவோ அதிமுகவோ, ஏன்னா நீங்கள் தமிழ்நாடை தாண்டி ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த உண்மையை ஒத்துக்குருவீங்க. ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்குது 2 இயக்கமே. ஏன்னா ஒருத்தர் கொண்டு வந்த ஸ்கீம் ஒருத்தர் நிப்பாட்டக்கூடாதுனால கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இவர் கொண்டு வந்து இவர் நிப்பாட்டக்கூடாது, இவர் கொண்டு வந்து இவர் நிப்பாட்டக்கூடாது. ஒரு வருஷம் ஒருத்தர் 10 ரூபா செஞ்சாருன்னா அடுத்த வருஷம் ஒருத்தர் 20 ரூபா செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ மகளிர் இலவச பேருந்து, அடுத்த ஆட்சி வேற யாராவது வந்தாலும் அதை மாற்றுவாங்களா தெரியாது. லேப்டாப் கொடுக்குறதோ சைக்கிள் கொடுக்குறதோ, கல்வியில் அவ்வளோ 7.5 ஸ்கீமோ, முதல் தலைமுறை பட்டதாரியோ, இது எல்லாமே போட்டி போட்டு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. திமுக 2 பேருக்குமே பேசுகிறேன்.
ஏன்னா இது கூட வட இந்தியாவில் செய்யலை. நம்ம வடக்கன்னு சொல்கிறோம், இதை கூட அவங்க செய்யலை இல்லை. அப்போ இந்த இயக்கங்கள் தங்களுக்குள்ளான போட்டிக்குள்ளேயோ நம்ம தமிழகத்தை முன்னேற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்தது நண்பர்களுக்காக வாங்கியது ஒரு சூப்பர் ஸ்டார் புத்தகம். நிறையா பேர் ரொம்ப வருஷமாக தேடி இருந்தது, பிரிண்ட் வந்துருச்சா அப்படின்னு. நேஷனல் புக் ட்ரஸ்ட் அங்கேருந்து நீலகண்ட பறவையை தேடி நியூ பிரிண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த புத்தகத்தை தேடிக்கிறவங்களும் வேகமாக நேஷனல் புக் ட்ரஸ்ட் போயிட்டு வாங்கிருங்க. அடுத்தது அந்த புத்தகங்களை எடுத்துக்கிறேன். திமுக வரலாறு, தேனி திமுக திட்ட ஆரம்பிச்சு, இது நண்பருக்கானது. இது பல்வேறு பதிப்பங்கள் இருக்குது. நான் பாரதி பதிப்பு இதில் வாங்கினேன். நீலகண்ட பறவையை தேடி வந்துட்டு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். கருப்பு சிவப்பு, காலத்து நிறம் கருப்பு சிவப்பு வந்துட்டு முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம். இந்த திமுக வரலாறு பாரதி பதிப்பதில் வாங்கினேன். நண்பர் வாங்க சொல்லியிருந்தார், அவருக்காக தான் இது. அடுத்ததா மறுபடியும் காலச்சோலை, இந்த 3 புத்தகங்கள். சாதியும் நானும், பெருமாள் முருகன். ஸோ புக் ஃபேரில் பெருமாள் முருகன் ஐயாவே பார்த்தேன், அவருடைய சந்தித்து ஏறுவையில் வாசித்த அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் போகிறேன். நம்ம சேனல் நேம்லேயே இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிங்க. நிறைய வியூவர்ஸையும் பார்த்தேன், அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வாடி வாசல், சிசு செல்லப்பாவோட ரொம்ப குட்டி புக்கு, நோண்டு தான் பிரமாதமாக இருக்கும். ஜல்லிக்கட்டை வச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆலவாயன், பெருமாள் முருகனுடைய புத்தகம். இது நம்ம வாசிச்சிருக்கோம். மாதொருபாகன், ஆலவாயன், அர்த்தநாரி, இந்த 3ஐயும் வச்சு ஒரு ட்ரையாலஜி வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பாருங்கள். இதுக்குள்ளே என்ன கனெக்ஷன், ஏன் சர்ச்சைக்குள்ளே அனுப்பிச்சு, ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிறலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குறிப்பாக மாதொருபாகனுக்கு 2ஆம் பாகம் இருக்கிறதுன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சு, அந்த சுவாரஸ்யமான கதை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்து இடையில் ஓடும் நதி, கூக்கி வா தியாங்கோ எழுதியிருக்காரு. இரா நடராஜன் மொழிபெயர்த்திருக்காரு. இது வேற யாரும் இல்லை, ஆயிஷா நடராஜன் தான். இதில் ஆயிஷான்னு போடலை, பட் அவர் தான். பாரதி புத்தகாலயம், நண்பருக்காக வாங்கிய புத்தகம். அடுத்து வெண்ணிற இரவுகள், இது வந்து நான் வேன்கா பதிப்பகத்துலேருந்து வாங்கினேன். பல்வேறு பதிப்பங்கள் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். வெண்ணிற இரவுகள் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஒரு நம்ம தமிழில் வெளிவந்த இயற்கை படம் வந்து ஒரு அழகான தழுவல்னு சொல்லுவேன். இயற்கை அப்படியே வெண்ணிற இரவுகள் கிடையாது. வெண்ணிற இரவுகளோட மைய கதையை எடுத்து ரொம்ப அழகாக ஜனநாதன் வந்துட்டு படமாக்கியிருப்பார். ஸோ வெண்ணிரவான வாசிக்க நிச்சயம் காம்ப்ளிகேட்டடான ஒரு புத்தகம் தான். ஒரு பேராகிராஃபை 3 பக்கம் போகும். எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வாசிப்பு அனுபவம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டில் போய் வெண்ணிற இரவுகளை தொடாதீங்க, கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்ததாக கோவேறு கழுதைகள், இமயம் அவர்கள் எழுதியது, கிரியா பதிப்பகம். போன வருடம் நான் வாசித்ததில் 10 புத்தகங்கள் இடம்பெற்ற ஒன்று. அடுத்த புத்தகங்கள் வேகமாக கொஞ்சம் வாசிக்கிறேன், ஏன்னா வந்துட்டு இந்த புத்தகங்கள் நண்பருக்காக வாங்கியது, எனக்கு பெரிய அறிமுகம் இதில் இல்லை. எல்லாமே கிரியா பப்ளிகேஷன், ஒரே இடமா சொல்லிட்டாரு. தாவோ தே ஜிங் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது ஏன்னா இந்த நண்பர் எப்போதுமே ரேர் கலெக்ஷன் சொல்லுவார், அதனாலே அவருக்கு வாங்கி கொடுக்கல எனக்கு என்னென்னமோ வித்தியாசமாக இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லாவோட் ஷூ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு, கிரியா பதிப்பகம். அன்னியன், ஆல்ஃபர் கேமியூ. ஸோ இந்த அன்னியன் தான் காலச்சுவரில் அயலானா கிடைக்குது. ஸோ நீங்கள் 2 இடத்துலையும் பார்த்துக்கிட்டு எந்த டிரான்ஸ்லேஷன் பிடிச்சிருக்கு, எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. இல்லை புத்தக அமைப்பு எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சா ரேட்டு வித்தியாசம் இருக்குது, பட் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டு பிடிக்குதுங்கிறத பார்த்துங்க. அடுத்து விக்டர் ஹியூகோவோட மரண தண்டனை கைதியின் இறுதி நாள், அப்புறம் பிரான்ஸ் காப்காவோட விசாரணை, எல்லாமே கிரியா பதிப்பகம் தான். அடுத்து யானிஸ் வர்பகீஸ் அப்படிங்கிறவர் பொருளாதாரம் பற்றி என் மகளுக்கு அளித்த விளக்கம், வித்தியாசமான டைட்டில், இப்போ தான் கேள்விப்படுறேன். இந்த சீரீஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இவருடைய சஜஷன் எனக்கு எப்போதுமே ஒரு புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவும். கேள்விப்படாத பேர்களை சொல்லுவார். காவிரி வெறும் நீரல்ல, தங்க ஜெயராமன். காவிரி கரையில் அப்போது, தங்க ஜெயராமன். ஏன்னா இந்த செட்டில் ஏதாவது வாட்சிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் நான் வாட்சிருக்கேன் ப்ரோ, எனக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா. அடுத்து முதல் மனிதன், ஆல்ஃபர் கேமியோட தான். ஆல்ஃபர் கேமியோட 2013 அப்போதைக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து மொழியாகிய தமிழ், கோவிந்தராஜன் அவர்கள் எழுதியது. செல்லாத பணம், இமயம் அவர்கள் எழுதியது. அடுத்து திருக்குறள் மட்டும் வேறு லாங்குவேஜில் வாங்கி கொஞ்சம் கேட்டிருந்தார், அரபியில். ஸோ அரபியில் ரிவர்ஸில் படிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் இந்த புத்தகத்திற்குள்ளால் நான் எனக்கு வாங்கியது, நண்பர்களுக்கு வாங்கிய விதமான புத்தகங்கள். உங்களுக்கும் புத்தகங்கள் வேணும்னா அட்வான்ஸாக சொல்லிடுங்க. உங்களுடைய லிஸ்ட்டை வச்சு தான் போகிறதா வேணாமா நான் முடிவு பண்ணணும். தொடர்ச்சியாக சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்பான்சர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் கொண்டு போய் சேருங்க.
மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவலோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.